ஹாய் ஆல், வெல்கம் டு ஜாப்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பர்பான ஜாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து கொடுத்துருக்க ஒரு டேரெக்டான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான அமௌண்ட்டும் செலுத்த வேணாங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தாங்க இது. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாதுங்க. நோ எக்ஸாம் தாங்க. இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்குள்ளே ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே வந்து ஜாப் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபோட வெப்சைட் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ கமெண்ட்லேயோ பின் பண்ணியிருக்கேன். அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஜாப்க்கு நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் ஒர்க் பண்ண ரொம்பவே ஆசையாக இருக்கும். அப்புறம் ஏங்க வெயிட் பண்ணிவிட்டு உடனே இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம், அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐயில் கொடுத்துருக்க ஒரு ஜாப் பொசிஷன் ஜாப் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜாப் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பேங்கிங் குரூப்லேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பேங்கிங் குரூப்புக்கு கீழேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதுதான் வந்து ஜாப் பொசிஷனில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கிரேட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸர். இந்த கிரேடில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்க, ஐசிஐசிஐ பேங்க் பற்றி நிறைய தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷன்ஸில் வந்து அவங்களோட பிரான்ச்சஸ் நிறையவே இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்கில் ஒர்க் பண்ண போகிறீங்க, எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு பிறகு தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 4 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இல்லை சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் 0 to 4 years எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. ஸோ எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கும், எங்களுக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்ஜினியரிங் இந்த மாதிரி எந்த கிராஜுவேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு 5 லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னை, ஹைதராபாத், தானே இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து சென்னை லொக்கேஷன் இருக்கிறதுனால நம்ம இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேங்கிங் ஆஃபர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ப்ரொவைடிங் குட் சர்வீஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 0 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 years சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணுவாங்களே, அதை வந்து நீங்கள் வந்து ஃபோனில் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் தாங்க இது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணிவிட்டு அவங்களோட டவுட்ஸை கேட்குறது, இல்லை கஸ்டமருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை வந்து சொல்ல போகிறீங்க. ஸோ கஸ்டமரோட ப்ராப்ளம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இந்த ஜாபோட பர்பஸ் அவ்வளோதாங்க. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரியான ஒர்க் இருக்குங்க. அதில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு அதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட குவரிஸை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி கொடுக்க போகிறீங்க. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ கஸ்டமரோட டவுட்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபோன் கால் மூலமாக வந்து கிளியர் பண்ண போகிறீங்க. கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் ப்ராடக்ட்ஸ் இல்லைனா வந்து சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபோன் காலில் தான் சொல்ல போகிறீங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இதில் ரெண்டுத்தில் எதுனாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாப்பில் உங்களுக்கு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி கேட்டகரி, எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்க, இது எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் டீட்டெயிலாக அவங்க உங்களுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் சரிங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுவும் இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான எக்ஸாமும் எழுத வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒன்ஸ் ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆக முடியுங்க. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்தீங்கன்னா அப்ளை ஹியர்னு இருக்க பாருங்கள், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகண்ட் லாகின் இருக்கு இல்லையா, இங்கே போய்ட்டு நியூ யூசர் சைன் அப்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபைலாக இருக்கணுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணுங்க. இதில் உங்களோட டைட்டில், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் நம்பர், மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அங்கே என்னென்ன கேட்டுக்கோங்க அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. இதில் உங்கள் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, சிட்டி, ஸ்டேட் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் கேட்டிருக்க கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அண்ட் உங்களோட பர்சனல் அட்ரஸ் தான் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பெர்மனண்ட் அட்ரஸ் இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்னு இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இது மாதிரி நிறைய காலம்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க வெப்சைட் லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்ளை ஹியர் இருக்கும் இல்லையா, அங்கே போய்ட்டு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒன்ஸ் இந்த ஜாப்க்கு வந்து லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை ஹியர்னு இருக்கலையா அதை கிளிக் பண்ணி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டேரெக்டாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சதும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்க ப்ரொஃபைலை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் இல்லைன்னா ஃபோன் நம்பர் மூலமாக வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து கொடுத்துருக்க இந்த ஜாப் பொசிஷன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் பார்த்தீங்கன்னா அடுத்தது நாங்கள் வீடியோஸ் போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏன்னா ஜாப்ஸ் எடுத்திருந்தாங்களா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே வந்து ஜாப் அப்டேட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வேறு ஒரு சூப்பரான வீடியோ வந்து எல்லோரும் வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thank you. Thanks for watching.